முருகனருளாலே மடி சேரும் செல்வமெல்லாம் செல்வமெல்லாம். முருகா ஞான பண்டிதா, போன வருஷம் என்னை வச்சு செஞ்சது பத்தாதுன்னு இந்த வருஷமும் ஒரு ரோஸ்டிங் லிஸ்ட்ல நான் தான் முதல்ல இருப்பேன்னு தெரியும். பக்கத்துல இருக்காளே இந்த விபிதாங்கிற சைக்கோ கிட்ட இருந்தோம், இந்த அரிஷ்ணவின்ற குட்டி பிசாசு கிட்ட இருந்தோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு கொடுப்பா. அட்லீஸ்ட் என் பர்ஸ் காலியாகாமாவது பாத்துக்கோ. வருஷம் முதல் நாள்ல செலவாச்சுன்னா வருஷம் ஃபுல்லா செலவாகும். பாத்துக்கடா எப்பா. முருகா. அரிசி கண்ணை முட்டு தூங்காதீங்க. ஏன் மாமா ரொம்ப நேரமா கண்ண மூடி சாமி கிட்ட ஏதோ வேண்டிட்டு இருந்தியே, உனக்கும் சாமிக்கு என்ன டீலிங்க சொல்லு. அதுவா பொண்ணுண்டு, உலக சமாதானம் உழவர் வாழ்வுன்னு ஒரு பிரதமர் ரேஞ்சுக்கு வேண்டிக்கிட்டேன். சும்மா சொன்னடி. பன்னி ஃபேக்டரியில ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கல, அதான் அட்லீஸ்ட் 1 லட்சம் வியூஸ் ஆச்சு வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதெல்லாம் கண்டிப்பா வந்துரும் மாமா. அடடா பாசிட்டிவா இருக்காளே. ஏ பொண்ணுண்டு, என்னடி அது கிறிஸ்மஸ்க்கு மீந்து போன பிரியாணி உங்க அப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா என்ன? அந்த பிரியாணி இருந்தா விட்டுருப்பியா? 3 நாள் அதை தானே சூடு பண்ணி சாப்பிட்டோம். இது புளியோதரை. புளியோதரையா? அதை ஏன்டி இவ்ளோ கட்டி வச்சிருக்க? பீச்ல போய் 20 ரூபா 30 ரூபா விற்க போறியா என்ன? அதெல்லாம் இல்ல மாமா, உன் கஞ்சத்தனை பத்தி தான் தெரியுமே. ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலான்னு கேட்டா சர்வர் தூங்கிட்டாரு, இல்ல லஞ்ச் டைம் முடிஞ்சிச்சுன்னு ஏதாவது ஒரு கதை கட்டுவேன். அதான் புளியோதரை கட்டியிருக்கேன். இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம தியேட்டருக்கு போறோம், அதுக்கப்புறம் மாலுக்கு போறோம், அப்புறம் பீச்சுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிடுறோம். ஐயோ, முதல்ல மாலுக்கு போயிட்டு கேம் விளையாண்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சதுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு போலாம்டி. இல்லம்மா, முதல்ல மாலுக்கு போலாமா? தியேட்டருக்கு தான் போறோம். மாலுக்கு தான் போறோம். தியேட்டர். மாலுக்கு போறோம். தியேட்டர். மாலுக்கு தான் போறோம். தியேட்டர். மால். தியேட்டருக்கு தான் போறோம். மால். தியேட்டர். மால். தியேட்டர். முருகா அர்ஜென்ட்டா ஹெல்ப் வேணும்பா. ஹேப்பி நியூ இயர் கந்தா. ஹேப்பி நியூ இயர் மாப்ள. கடம்பா. ஹாப்பி நியூ இயர் கதிர்வேலா. பேய் முஞ்சி மாமா. சோத்து முட்டை மாமா. டம்மி பீஸ் மாமா. நீங்கெல்லாம் எதுக்கு வந்தீங்க? நியூ இயர் கொண்டாடத்தா? அப்பா அவுட்டிங்க. அம்மா. என் மச்சா மாதிரி ஒரு ஹஸ்பண்டா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? ஏன்? பின்ன 31st நைட் அன்னைக்கு எல்லாம் குடிச்சிட்டு மட்டையாவானுங்க. ஆனா என் மச்சான பாரு, காலையில எந்திரிச்சு நேரமா ரெடியாகி மொத்த குடும்பத்தையும் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்திருக்கா. அப்ப நீங்க கொடுத்து வச்சவங்க தானே? யாரு சொன்னா? நீங்க 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 காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோட லைஃப் என்ஜாய் பண்ணிருக்கலாம்லன்னு சொல்ல வரோம். அப்படி சொல்லல. நீங்க வரலனா நீங்க வரலனா செம்ம கோவமா இருப்பாடா. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்கடா. சரி இப்ப என்ன சாப்பிடுறீங்க? வீட்டுக்கு வந்தா என்ன சாப்பிடுறீங்க கேளு. என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. தங்கச்சி, உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் நீ அந்த பிரிஞ்சி சாப்பாடு செஞ்சு அதுக்கு ஒரு ரைத்தா பண்ணுவ பாரு. ஐயோ அம்மா, அவங்க எதுமா பிரிஞ்சி அத எப்படி சொல்றது கொட்டுமா? இல்லடா, இன்னைக்கு புளியோதரை டேஸ்டா இருந்துச்சா, அதான் அப்படி சொன்னேன். நான் போயிட்டு பிரிஞ்சி கலத்தி வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கேப்பானே இருக்கிறதுக்கே வந்திருக்காங்க. ஐயோ, சோத்து மாமா வரானி. அரிக்குட்டி, என்ன பண்றீங்க? பிஸ்கட். சோத்து முட்டை மாமா கூடாத. பிஸ்கட் தா. எங்க அப்பா கிட்ட சொல்றேன். இந்தா போயிட்டு உங்க அப்பாட்ட சொல்லி அவரை கூட்டு அப்போ. என்ன சித்தி எனக்கே சும்மா சும்மா பண்ணுகிற? நான் தான் வெளில கிளம்பிட்டேன். செல்லம். அம்மா பண்ணுவேன். கம்முனுடா. ஏய் என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு வர? அப்பா திருட்டு பூனை எல்லாத்தையும் குடுக்கு திருச்சுவா. திருட்டு பூனையா? நம்ம வீட்ல எங்கடி திருட்டு பூனை இருக்கு? உன் ரெண்டு தோசை விட்ட வாவரா. ஓ அவனா? குழந்தைகிட்ட போய் குடிக்க சாப்பிடுறான். அதுவா செல்லம், அவனுக்கு சின்ன வயசுல இருந்து 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பசிக்கிற வியாதி இருக்கு. அதான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். போய் சொல்லாத, அது வாயில குப்பை தட்டி. எது பண்ணாலும் உள்ள போகுது. ஐயோ விட மாட்டான் போலியே. உன் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணுவான் பாப்பா. என்ன சித்தி உனக்கு பிரச்சனை? அடி போயல கத்தாரா.
ஏய் ஹரிஷ் குட்டி இங்க வா. அழுவுறியா சிரிக்கிறியா? அழுறலாம் மாட்டுங்க. அம்மா யூ இம்ச என்னடி வேணும் உனக்கு? அம்மா அந்த திட்டுப்புடைய ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்னுட்டுமா. ஓ அழாதடி, இரு எதையோ தரேன். என்னடி இதுல ஒண்ணுமே இல்ல? திருட்டு போன திட்டு போலவா. ஐயோ அழாதடி. டேய், தெரிஞ்சோ தெரியாமலோ என் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு லஞ்ச் இல்ல டின்னர் கூட ரெடி பண்றேன். ஆனா என்ன ஆனாலும் 8 மணிக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு போக கூடாது. அப்படி போனீங்கன்னு வையே, நான் காளி அவதாரம் எடுத்து உங்க 3 பேரையும் தர்ப்பணம் இதோ பண்ணிடுவேன். பாருங்க, 1 கிலோ பிரிஞ்சி செஞ்சாச்சு, 1/2 கிலோ ரைத்தாவும் செஞ்சாச்சு, ஒரு சட்டி ஃபுல்லா பாயாசமும் செஞ்சாச்சு. பிபி நீ பாயாசம் சொன்ன பிறகு தான் எனக்கு ஞாபகம் வருது. எங்க பாட்டி சொல்லுவாங்க, பாயாசம் சாப்பிட்ட பிறகு நல்லா காரசாரமா தூக்கலா பெப்பர் போட்டு சிக்கன் 65 சாப்பிடாட்டி அந்த வருஷமே வீணாயிடும்னு. சிக்கனா? ஆமா. இன்னைக்கு முருகனுக்கு விரதம்னு சொன்ன இந்த விஜய். ஆமா நான் சொன்னேன்தான். ஆனா சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியே. ஆமாண்டி, முருகன் யாரு? கடவுளு. முருகனோட பொண்டாட்டி யாரு? அப்பா வள்ளி பானை எடுத்து தூங்கும்போது முருகன் கதை சொல்வியே. கரெக்ட், இப்படிதான் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கணும். வள்ளி யாரு? டேய் முருகனோட பொண்டாட்டி தான்டா. முருகனோட பொண்டாட்டி தான்டா, ஆனா வள்ளி ஒரு குறத்து. இப்ப என்ன சிக்கன் 65 செய்யணும், அதானே? செஞ்சு தொலைகிறேன். சமைச்சுட்டே இருந்தா என்னை அப்பதான் ஏய், இல்லடி என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்டு போடி. ஏய் ஏய் என்னடி அங்க சத்தம்? மாமா இங்க கொஞ்சம் வரியா நீ? அச்சோ, இருங்க மச்சான், நான் போயிட்டு என்னன்னு கேட்டு வந்துடுறேன். முருகா காப்பாத்துப்பா. மாடு போலாம். ஏய் ஏய் என்னடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நியூ இயர் அதுமா வீட்டுக்கு வந்துட்டு இத செய் அத செய்யுங்கறாங்க. இன்னொரு தடவை ஏதாவது சொல்லட்டுமே, சிக்கன் 65ல விஷத்தை கலந்து கொடுத்துருவாங்க. ஏய் அப்படி இப்படி பண்ணி தொலைச்சாதரி, நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போயிருவோம். அப்புறம் நம்ம புள்ள அனாதையா ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். என்ன மாமா நியூ இயர் அதுமா நம்ம 3 பேரும் வெளிய போலாம் தானே இருந்தோம். வெளியெல்லாம் போக முடியாது இப்போதைக்கு. சீக்கிரம் அந்த சிக்கன் 65 செஞ்சு முடி, அதுக்கப்புறம் எது வந்தாலும் பாத்துக்கலாம். மாப்பிள பப்ஜி விளாடணும், சீக்கிரம் வந்து சேரு. பப்ஜி தானே, சீக்கிரம் வந்துடும் மாப்பிள. விபிதா பப்ஜின்னு தான் ஞாபகம் வருது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பஜ்ஜி போட்டுருமா? பஜ்ஜி மாவே இப்ப என்ன உனக்கு? அவங்கள வெளிய அனுப்பணும் அவ்வளவுதானே? அவங்கள வெளிய அனுப்பிச்சிட்டு உன்னை தியேட்டர் கூட்டி போறேன். அப்பா நம்ம ஃபர்ஸ்ட் மால் தான் போறோம். உன் பிரச்சனை உனக்காடி, கூட்டி போய் தொலைறேன். ஐயா ஜாலி. ஏய் எங்கடி போறீங்க? எங்க அப்பால என்ன நியூ இயர்க்கு வெளியே கூட்டி போக மாட்டாங்கடி. ஐயோ அப்பா காப்பாத்து. வாங்கிட்டு வரேன் சும்மா கடைக்கு அனுப்பிச்சிட்டு. ஏ அச்சுக்குட்டி என்னம்மாச்சு, ஏன் அழுவுற? அப்பா அந்த பேய்மணி மாமா உண்மையாவே பேயாப்பா? ஹேய் அவன் பேய்லாம் கிடையாது, டம்மி பாவா. நீ அட்டாக் பண்ணன்னு வையன், அவன் பயந்துருவான். நேத்து நம்ம ஒரு படம் பார்த்தோம்ல. ஆமாப்பா ஜாம்பி தானே. அதுல எல்லாரும் எப்படி அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீ அவன் அட்டாக் பண்ணு. கோல் கோல் கோ. எங்க இருக்க? ஒழுங்கா வெளியே வா. கையில மாட்டல புரட்டு எடுத்துருவேன். என்கிட்ட கன் இருக்கு, ஷூட் பண்ணிடுவேன். பேட் இருக்கு, அடிச்சிடுவேன். வெளியே வர மாதிரியா இல்லையா? என்ன கையில துப்பாக்கி வச்சுக்கிறா? மாட்டினா பந்துடா போலியே. சரி பயமுத்தி பாப்போம். வாங்க பிடிச்சாச்சி வாங்க வாங்க. மாட்டிக்கிட்டா மேல என்ன பயப்படுத்துவ?
லாக் பண்ணிட்டீங்களா? அடி அடி நல்லா அடி. அவன் உன்னை பயமுறுத்துனா நல்லா அடி. பயமுறுத்தியாடா? ஒன்னு அடிச்சு எனக்கு கை வலிக்குதா? இவன் என்ன பயமுறுத்துறான் வை. குச்சி எடுத்து டமான ஒரு அடி போட்டுருவேன். முருகா, என் பொண்ணு இவங்களை இப்படி நைய புடைக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருந்தாலும் ஆனா எனக்கே இது நடக்கும்னு நினைக்கும் போது கொஞ்சம் படபடப்பா தான் இருக்கு. பரவாயில்ல, என் பொண்ணு தானே. இவனை பிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உனக்கும் தேங்க்ஸ் மாமா. வெல் டன் அச்சு, வெல் டன். இவனை இப்படி தான் போட்டு பொளக்கணும். இப்ப பயம் போயிடுச்சா? அப்பா நான் செம்மையா அடிச்சிட்டேன்ப்பா. பயமே போயிடுச்சு. இனிமேல் இவனை பார்த்தா பயப்படுவ? இனிமே இவன் மூஞ்ச பார்த்தா சிரிப்பு தான் பாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கோலவிழி மாரியம்மா கும்பிடுவோம் வாடியம்மா, கோலவிழி மாரியம்மா கும்பிடுவோம் வாடியம்மா. நியூ இயர் ஆச்சுனா அவன் வீட்ல செலிப்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி அடுத்தவன் வீட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நியூ இயர் அன்னைக்காச்சு பொண்டாட்டி கூட வெளியே போகணும். என்ன தியேட்டருக்கு போலாமா? ஐயோ இல்ல, போலாம். ஃபர்ஸ்ட் மாலுக்கு தான் போணும். நாங்க அவுட்டிங் போறோம். நாங்க அவுட்டிங் போறோம். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், பிரச்சனை எல்லாம் ஓவர், ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சிருந்தா தாயரு. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், பிரச்சனை வேணாம் போயிரு, யார் என்ன சொன்னா என்ன இஷ்டம் போல நீ இரு. ஹாப்பி 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 ஹாப்பி